ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நான் உனக்காக அனுப்பி வச்ச அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு விட்டாய் அல்லவா? கண்டிப்பா இந்த 7, 8, 6ங்கிற எண் தான் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை நிகழ்த்த போகுது. இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உனக்கு நீ விரும்பும் அனைத்தும் இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. நீயே எதிர்பார்க்காத பல அற்புத மாற்றங்களையும் அழகான விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட வச்சேன். நீ விரும்பக்கூடிய அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்வதற்காக ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் உன்னை விரும்பும்போது எப்படி உன்னிடம் வந்து சேராமல் போகும்? இதோ நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய வேலை. நம்பிக்கையோடு நீ செயலில் இறங்கு. மற்ற எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன் முயற்சியாலும் உழைப்பாலும் சிந்தனையாலும் எதை மாற்ற முடியுன்றதை தெளிவாக யோசிச்சு அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. ஏதாவது ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்து போச்சுன்னா உடனே சோர்ந்து போய் கண்ணீர் விடுவதற்கு பதிலாக அதை தைரியமாக எதிர்கொண்டு தயாராக வாழ்க்கையை வெற்றி பெறும் துணிச்சலான ஆளாக மாறி உன் கைகளால் சரி செய்ய முடிஞ்ச விஷயங்களை தயக்கமின்றி தைரியமாக சரி செய்ய முயற்சி செய். எல்லா விஷயங்களையும் சரி செய்யும் சக்தியையும் சாதிக்கக்கூடிய வெற்றியையும் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன். சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உடனே அதை எதிர்த்து போராடி மனம் சோர்ந்து போகாமல் சில விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அறிவையும் தெளிவையும் நான் உனக்கு கொடுக்குறேன். இதுதான் உண்மையான பக்குவம். அதாவது உன்னால் சரி செய்ய முடிஞ்ச விஷயங்களையும் சமாளிக்க முடிஞ்ச விஷயங்களையும் நீ சரி செஞ்சிடணும். முடியாத விஷயங்களை எல்லாம் ஏன் பொறுப்பில் விட்டுடணும் என் செல்லமே. நீ நம்பிக்கையோடு வாழும்போது உனக்கான நல்வழிகளை எல்லாம் இந்த சாயப்பா நானே கொடுத்துருவேன். உன் மனசை அமைதியாக்கிக்கிட்டு உன் பாதையில் நீ தெளிவாக போக தயாராகு. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. இந்த சாயப்பா நானும் உன் கூடவே தானே இருக்கேன். இன்னும் எத்தனை நாள் வாழப்போகிறோம், எவ்வளவு கால் வாழப்போகிறோன்னு தெரியாமலேயே எல்லா மனிதர்களும் தினமும் நேரத்தையும் காலத்தையும் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. பணம் குறைஞ்சா சம்பாதிச்சிடலாம், உறவுகள் விலகி போனாலும் மீனும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம். ஆனால் நேரமும் காலமும் வீணாக போனால் ஒரு நொடியை கூட திரும்ப பெற முடியாதல்லவா? அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், காலத்தை கவலைப்பட்டு வீணாக்கிட வேண்டாம். பயத்தை உருவாக்கிக்கிட்டு நீ நேரத்தை சுருக்கிட வேண்டாம். அடுத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்றதுக்காக அவர்களுடைய தவறுகளை யோசிச்சு நீ வாழ்க்கையை வீணடிக்க கூடாதல்லவா? எப்போதுமே உன் நேரத்தையும் காலத்தையும் அமைதிக்காக மட்டுமே செலவு செய். ஆரோக்கியத்துக்காக செலவு செய். உன்னை உயர்த்தக்கூடிய நல்ல எண்ணங்களுக்காக செலவு செய். சரியான விஷயங்களை யோசிச்சு நீ சந்தோஷமாக வாழ்றதுக்கேற்ற வேலைகளை செய்ய பழகு. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பேன்னு செல்லமே. வாழ்க்கையில் தகுதியை விட தன்னம்பிக்கை தான் அவனை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு போகும். நீ எப்போதும் எத்தனை தடைகள் வந்தாலும் கலங்கி போகாமல் தன்னம்பிக்கையோட தைரியமாக இருக்கணும். என்னால் முடியுன்ற நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது அனைத்து விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். நீ செய்வது ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் அதை ஒருபோதும் பாதியில் விட்டுடாத. விதி உன் வாழ்க்கையில் 1000 கதவுகளை மூடி உன்னை தடுக்க முயன்றாலும் நீ கொண்ட இறை நம்பிக்கையும் உன் முயற்சியும் ஒன்று சேர்ந்தால் மூடிய கதவுகள் தானாகவே திறக்கும் என் செல்லமே. நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக முன்னேறு. உன் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றம் உன் கைகளில் தான் இருக்குது. நீ நம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அது வெற்றி பெறுவதற்காக உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து வழிகாட்டுவேன். தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். உன் மனதின் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே மூழ்கிடாமல் பிரச்சனைகளை சற்றே விலக்கி வச்சுட்டு நிதானமாக ஓய்விடு. உன் மனசுக்கும் உடம்புக்கும் அமைதியை கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன் அல்லவா? அது மட்டும் இல்லை, உன் மனக்குழப்பங்களை தெளிவுபடுத்தி உனக்கு நிதானத்தை நான் கொடுக்குறேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை சரியான முறையில் வழி நடத்தி கூட்டிகிட்டு போக போகிறேன். கவலைகளை நினச்சி மனம் கலங்கும் போதெல்லாம் நான் உன் கூடவே தான் இருக்கேன்ற
ஞாபகம் உனக்குள்ள இருக்கட்டும் என் செல்லமே. நீ நிதானமாக இருந்தாலே அனைத்தும் உனக்கு சுபமாக நடந்து முடியும். பொறுமையும் அமைதியும் தான் உன்னை நல்வழிக்கு நடத்தக்கூடிய உண்மையான சக்தி. உனக்கு எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்கவில்லை. எந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பக்தி மட்டும் போதாது, அறிவு முதிர்ச்சியும் தேவை. ஏன்னா உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தானே வந்தது. சில விஷயங்களை நீ துன்பமாக நினைக்கிறாய், அது உன்னுடைய அறியாமை. நீ துன்பமாக நினைச்ச விஷயங்களே உனக்கு இன்பத்தை கொடுக்கும்போது அதன் உண்மையை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தையும் நீ கற்றுக்கிட்ட பாடத்தையும் நினச்சி சந்தோஷப்படு. தேவையில்லாத வருத்தம் உனக்கு வேண்டாம். நீ சந்தித்த மனிதர்களும் கடந்து வந்த பாதைகளும் உன்னை ஒரு புது ஆளாக மாற்றுவதற்காகவே வந்தது. நடந்து முடிஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் சரி செஞ்சு இந்த சாயப்பா நானே உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன் ஆளுமையை உயர்த்த போகிறேன். நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்கு அனைத்தையும் அழகாக நடத்தி கொடுப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் அருளின் மூலமாக நான் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குறேன். தேவையில்லாமல் நீயாகவே மனசுக்குள்ளே கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ வேண்டாம். நீ எந்த விஷயத்தை மறுபடியும் யோசிக்கிறியோ அதை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக இருந்து விடு என் செல்லமே. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நீ மறுபடியும் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது உன் மனசு பலவீனமாகுது, உன் உடம்பு சோர்ந்து போகுது. பிரச்சனைகளை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா ஒரு அங்குலம் கூட உன்னால் முன்னாடி நகரவும் முடியாது, முன்னேறவும் முடியாது. கவலைகள் எந்த விதத்திலும் உன்னை காப்பாற்றாதுன்றதை புரிஞ்சுக்கோ. எதுக்கும் கவலைப்படாமல் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை சோர்வடைய செய்யும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உன் கட்டுப்பாட்டில் இருப்பதை மட்டும் செஞ்சினா போதும். மற்ற எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டீனா இந்த சாயப்பா அனைத்தையும் சரி செஞ்சிருவேன். நீ அமைதியாக முன்னேறு, நம்பிக்கையோடு இரு. உன்னை கைவிடாமல் வழிநடத்தும் இந்த சாயப்பா உனக்கு நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ போகும் பாதை முழுவதும் நானே உனக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறேன். உனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்க சக்தியை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கோ. சில இடங்களில் நீ உனக்கே தெரியாமல் வாழ்க்கையை போட்டு குழப்பிக்கிற மனசுக்குள்ள அதை அப்படி செய்யக்கூடாதுன்றதுக்காகவே உன்னை நிறுத்தி யோசிக்க வைக்கிறேன் என் செல்லமே. நீ அமைதியாக யோசிக்கும்போது உன் வாழ்க்கை பயணம் அழகானதாக மாறும். நீ நடந்து போகும் பாதையில் நானே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தரப்போகிறேன். உன் வலியையும் வேதனையும் அகற்றி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு புது அர்த்தத்தை கொடுக்க போகிறேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் அழகான நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். விதி எழுதும் எழுத்து இப்போது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், புரியாமலும் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே முடிவுக்கு வரும்போது நடந்த அனைத்தும் நல்லதுக்கு தான் நடந்துச்சுன்னு உனக்கு புரிய வரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நீ நம்பிக்கையை தோர்ந்து போயிடாம, மனசு சோர்ந்து போயிடாம தைரியமான நம்பிக்கையான பிள்ளையாக இரு. உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக அமைதியாக பொறுமையாக அத்தனையும் சகிச்சுக்கிட்டு போன உனக்கு நல்ல சக்திகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக நானே வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் பயம் உன்னை வாட்டும் போதெல்லாம் அந்த பயம் வெளியிலேருந்து வர்றது போல தோன்றினாலும் உண்மையிலேயே உன் மனசு தான் தேவையில்லாத விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தி பயமுறுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கோ. அந்த மன அலையை அடக்கி மனசுக்குள்ளே இருக்க பயத்தை தூக்கி போட்டுடு. நான் சாயப்பாவின் பிள்ளை, என் சாயப்பா எனக்கு துணையாக இருந்து
என்னை காப்பாற்றுவார், எல்லாத்தையும் எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பாருன்ற அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் உனக்குள்ளே வரவழைச்சிக்கோ. நீ என் பெயரை நினைக்கும் போதே உனக்கு மன தைரியமும் மகிழ்ச்சியும் வந்து சேர்ந்துடும் என்